விஜய்க்கும் பொருந்துகிறது, அண்ணாமலைக்கும் பொருந்துகிறது. 100 அடி கிணறு, 2 கயிறோ அல்லது உளுத்து போன கட்டை மேலே நீங்கள் நடக்கிறீங்கன்னா 50 அடி தாண்டி கீழே விழுந்தாலும் விழுவீங்க, 90 அடி தாண்டி கீழே விழுந்தாலும் விழுவீங்க. ஸோ இவர் இதற்கு எடுத்துக்கொள்ளும் பாதைகள் கடந்த 50 வருடமாக திராவிட கட்சிகள் போடும் அந்த டிராப்பில் இவரும் விழுகிறார். ஒண்ணு இவர் தமிழகம் ஃபுல்லா தாமரையை கொண்டு போனார், மோடி என்ற எதிர்ப்பு அலையை குறைச்சார். அதெல்லாம் இவருடைய உழைப்பை நான் சிறிதும் பண்ணல. பட் தனியாக திரு செந்தில் பாலாஜி வீடு கட்டுகிறார்னு ஒன்று கரூர் பைபாஸ்ல வந்துச்சு சார். அந்த இடம் ரொம்ப சின்னது தான், 2 ஏக்கர் 80 சென்ட். ஒரு ஏக்கர்னா 43,560 சதுரடி, 1,10,000 சதுரடி. இந்த இடம் மாத்திரம் அக்ரிகல்ச்சர்னு காட்டிட்டு இதை அவருடைய தம்பியின் மாமியார் 10,88,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. தாவேகா விஜய் பெருமளவில் பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டாலும் ஓமலூர்ல தோற்று போன தாவேகா வேட்பாளர் பக்கத்துல இருக்கிற சேலம் மேற்கு வேட்பாளர் ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தார், நான் கொடுக்கல தோத்தேன்னு சொன்ன வீடியோ நிறுவனம் தன்னுடைய துணை நிறுவனம் மூலமாக வைத்திலிங்கமுடைய மகனுக்கு 28 கோடி கொடுத்து அந்த நிறுவனம் 2013 20 வரைக்கும் ஒரு ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன் கூட பண்ணதாக ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. ஸோ முழுக்க லஞ்சம்னு இருக்கிற இந்த கேஸை எப்படி சார் க்ளோஸ் பண்ணலாம்? இதை பத்தி ஏன் சார் அண்ணாமலை சொல்லவில்லை? இன்னைக்கு இபிஎஸும் ஸ்டாலினும் திறமை பத்தவில்லை, நமக்கு ஒரு வசீகர தலைமை வேணும்னு மக்கள் விஜய்கிட்ட போயிட்டாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோ சார், 50 லட்சம் பேர் வந்தா நான் அரசியல் கட்சியாக ஆரம்பிக்கிறேன். அது சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, அவர் இப்போதுதான் தன்னை என்ன பண்ணணும் பகிர. அவர் கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் கூடாது, அடுத்தது பெரிய தேசிய கட்சியில இருந்தால் அவர்களுக்கு இது பண்றதுக்குன்னே முட்டு கொடுக்கறதுக்குன்னே பாதி நேரம் வேஸ்ட் ஆகுது. பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு சார். 90% நேரம் டிஃபென்சிவ்லயே போகுதுன்னு சொல்லியிருக்காரு சார். டிஃபென்ஸ் இல்ல, இங்க பிரச்சனை என்னன்னா இவர்கள் கட்டமைத்துள்ள அந்த பொய்கள் உடைக்க வேண்டியது முக்கியம். பக்கம் 21 இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னால், இன்னும் சொல்ல போனால் அந்த பக்கம் 21 முதலில் பேசியவர் திருப்பதி நாராயணன். அவர் பேசியது தினமலர்ல வந்துச்சு. ஆனா 4 நாள் கழிச்சுதான் இவர் பேசினார். இன்னைக்கு இவர் பேர்ல தான் அது போயிருக்கு. ஸோ கரெக்டாக எடுத்து உடைச்சா ரைட்டு சார். இது தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து பிரிஞ்ச பகுதி கிடையாது. தமிழ்நாட்டுடைய பார்டருங்கிறது புறநானூறு 6வது பாடல் படியாக வடக்கில் பனிபொழியும் இமயமலையில் தெற்கில் குமரி 2 பக்கமும் கடல்கள் தான். இப்ப வந்தே மாதரம் பாடினா தப்பு, தேசிய கீதம் பாடினா தப்புன்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் இந்திய குடிமகன்கள்னு வச்சுக்கிறதுக்கே உரிமை இல்லை. இதே ஸ்டாலின் ஆட்சியில மார்ச் 6ஆம் தேதி இன்றைய கவர்னர் பதவியேற்ற பொழுது முதலில் வந்தே மாதரம், அதன் பிறகு தேசிய கீதம், அதன் பிறகுதான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. மார்ச் 8ஆம் தேதி இன்றைய இது ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பதவியேற்றப்பே அப்படித்தான் இருந்தது. ஆனா இப்ப ஏன் கூவுறாங்க? எந்த வருஷம் சார்? 2026. ஏன்னா இப்ப வந்தே மாதரம் பாடணுங்கிறதே இந்த வருஷம் சேர்த்து தானே சார். மார்ச் மாதம் 6, 8 2 நிகழ்ச்சிகள் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்றது பார்ப்போம் நம்ம. தாராளமா பார்க்கட்டும். அதனால பிரச்சனை என்னன்னு சொன்னால் இது முழுக்க தேவையற்ற இது. ஸோ இதுல அவர் அதாவது இந்த தமிழ்நாடுங்கிறது திராவிட மண்ணு, இங்க செக்யூலர் பாதி முஸ்லிம் பெண்களுக்கு உதவுகிறேன் இதெல்லாம். ஸோ இந்த டிராப்புக்குள்ள அவரும் போய் விழுகிறாரு. சரி, விஜய் தன்னை திராவிட அரசியலுக்கு இணைங்கிறதுக்காக ஈவேரா ஒரு பொம்மையை மாத்திரம் வச்சுக்கிட்டு மாலை போடுறதோடு விட்டுட்டார். ஆனால் அமைச்சரவையில் 2 பிராமணர்கள், இது போல அதே மாதிரி அரகஜா புட்டையும் கையில் சிவப்பு இதையும் வச்சுக்கிட்டு ஈவேரா இதுக்கும் போனார். ஸோ அது மாதிரி கடந்து செல்லாமல் அங்க இருந்த வரைக்கும் கடந்து சென்றவர் இப்ப அந்த டிராப்ல இவர் விழுந்தால் இவர் இன்னொரு வைகோ, இன்னொரு இது மற்ற இதுல இருந்து பிரிஞ்சு போன கட்சிகள் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இவருடைய டேலண்ட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். அதுல நான் அதுக்கு அதே மாதிரி பாஜகவில் இருந்த 5 வருஷத்துல உழைப்பும் கடுமையானது. இப்ப நம்ம இது பாண்டே போன்றவர்கள் சொல்வது இவர் அங்க சேரும் முன்னே இதை பிளான் பண்ணி தான் இதை வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அது எனக்கு புரியல. பட் அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா அங்க இருந்தவரை அந்த கடுமையான உழைப்பு 3 வருஷத்துக்கு என் பொண்ணுங்களை பார்க்கல, முடிச்சிருந்து நான் அவங்களோட விளையாடலன்னு சொன்னேன். சோ அந்த உழைப்பையும் கொடுத்துட்டார். சோ இப்ப பிரச்சனை என்னன்னா என்ஜிஓங்கிறது பணம் படுகொலிக்கும் விஷயம். இப்ப என்ஜிஓ வச்சுட்டு அதுல 50 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு அங்க ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் எங்க போய் நிக்கும்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது தவறா தெரியுதா அவர் போகக்கூடிய பாதை? இல்ல, என்ஜிஓன்னு சொல்லிட்டாலே கணக்கு சார். இப்ப ஒண்ணு
கணக்கு நேர்மைன்னு சொன்னவர் இப்ப திமுக ஆட்சியில் திரு வைத்திலிங்கமுடைய எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணதை பத்தி கமெண்ட் அடிக்கல. ஐ மீன் தாவேகா தவறுகளை 1-2 சுட்டி காட்டின வீடியோ இது பார்த்தேன். ஆனால் அராஜகத்தின் உச்சியாக கட்சியில சேர்ந்த ஒரு மாசத்துல மிக தெளிவாக ஆதாரங்கள் இருக்கிறப்ப ஒரு கட்டுமான ஐடி பார்க்குக்கு கட்டுமான நிறுவனம் தன்னுடைய துணை நிறுவனம் மூலமாக வைத்திலிங்கமுடைய மகனுக்கு 28 கோடி கொடுத்து அந்த நிறுவனம் 2013 20 வரைக்கும் ஒரு ஜிஎஸ்டி டிரான்சாக்சன் கூட பண்ணதாக ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. ஸோ முழுக்க லஞ்சம்னு இருக்கிற இந்த கேஸை எப்படி சார் க்ளோஸ் பண்ணலாம்? இதை பத்தி ஏன் சார் அண்ணாமலை சொல்லவில்லை? அவருடைய இப்ப அந்த நேர்மை பாலிடிக்ஸ்ல இருந்து அவர் விலகிறாரான்னு எனக்கு பயம். ஒரு பக்கம் செக்யூலர்னு அந்த ட்ராப்ல போய் மாட்டுறாரு. இப்ப என்னுடைய வாட்ச் கணக்குல ஆரம்பிச்சு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டையே கொடுத்தவர் ஏன் இதை விமர்சிக்கவில்லை? எனக்கு வருத்தம் தான் சார். இன்னும் அவருக்கு இந்த குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் என்ன பொருளீட்டல் செஞ்சாரு? வைக்கப்படை குற்றச்சாட்டுகள் எல்லாமே அந்த நேரத்துக்கான சுவாரஸ்யமாகவும் யூடியூப் வியூவாக தான் இருக்கு. ஒரு வழக்கை எதிர்கொள்வதாகவோ அல்லது ஆதாரபூர்வமான தகவல்களை திரட்டி அண்ணாமலை இது பண்ணியிருக்காருன்ற குற்றச்சாட்டாகவோ வைக்கிறதுக்கு எதுவுமே நடக்கலையே. அண்ணாமலை ஆதரவாளர்கள் எப்படி இருக்காங்களோ அதே போல ஹேட்டர்ஸும் இருக்காங்க. ஆனா ஹேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னே தெரியல சார். நான் ஹேட்டர்ஸ் கொடுத்த ஆதாரத்தில் 90% நான் செக் பண்ண வரைக்கும் பொய்யா இருந்தது. நானே சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் 10%ல சில சாரங்கள் இருந்தது. பட் நான் அதையும் கூட கடந்து போறேன் சார். நான் எதிர்பார்ப்பது என் வழக்கு போட்டா எவ்வளவு ஜெயிக்க முடியும்னா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க வழி ஜனநாயகம் சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 ஹம்மர் கார்களை 2007-8களில் வாங்கியிருந்தார். சரியா? அந்த கார்கள் எல்லாத்தையும் கொச்சினை சேர்ந்த டோனி ஜோசப் என்பவர் கிட்டத்தட்ட 50 அரசியல்வாதிகளுக்கு 500 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்து வாங்கி கொடுத்தார் அப்படின்னு வழக்கு நடந்தது சார். திடீர்னு எனக்கு இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்ன அந்த உதயநிதி அவர்கள் வீடு பத்தி வந்தப்ப இந்த வழக்கு என்ன ஆச்சு? அந்த டோனி ஜோசப்புக்காக தண்டனை கிடைச்சதான்னு பார்த்தால் அவர் 2 பாஸ்போர்ட் வச்சிருந்தார். 1 போலின்னு அந்த வழக்குல 3 வருஷமோ 5 வருஷமோ தண்டனை கிடைச்சு. 50 காருக்கும் மேல 500 கோடியை வரி ஏய்ப்பு செய்தவருக்கு எந்த தண்டனையும் வாங்கி தர முடியவில்லை. இந்திய சட்டத்தின் நிலைமை அப்படி இருக்கு. ஸோ அவ்வளவு எளிதாக முடியாது. அதை மாற்றணும். ஈடிங்கிற ஒண்ணுக்கு தான் கொஞ்சம் பவர்ஸ் இருக்கு. அதுவும் டாஸ்மாக்ல சிக்கிக்கிட்டு இப்பதான் திருப்பி ரெய்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஆதாரங்கள் இருந்தும் அண்ணாமலை மேல வழக்கு போடுறதுக்கு நியாயம் கிடைக்காதுன்றதுனால எதுவும் வழக்கு போடல. அப்படி சார் வழக்கு போட்டால் உங்களையும் திருப்பி நோண்டுவாங்க. சோ நீங்க அதை ஒன்னொன்னையும் டீடைல்டா எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் பண்ணணும்னா அதற்கு வழக்குகளுக்கு நீங்க இதான சார் உங்களையும் நோண்டுவாங்கன்னா ஆமா நீங்க வழக்கு போடுறீங்க அப்புறம் அது கேட்கதான் சார். அதுக்கு எடுக்க வேண்டிய பேப்பர்ஸ் மொத்தமே ஒரு வழக்கு போடணும்னா வழக்குக்கு பின்னாடி இருக்க பேசாம இருக்கணும். அண்ணாமலையை பத்தி பேசாம இருக்கணும் சார். அப்ப அப்படி சொன்னா இவர் ரிலீஸ் பண்ண ஃபைல்ஸுக்கும் அதே வரும் இல்ல? டிஎம்கே ஃபைல்ஸ்னு இவர் ரிலீஸ் பண்ணதுக்கும் வரும் இல்ல சார்? அவர் ரிலீஸ் பண்ணதுலயே தப்பு இருக்குன்னு நான் உங்கள்கிட்டயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற யாரும் வேணாம் சார். KN நேரு அவர்கள் 2026 எலெக்ஷன்ல திருச்சி மேற்கில் 2.45 கோடி தான் சொத்து காட்டியிருக்கார். அவருடைய குடும்பத்துக்கு பேர் என்ன சார்? அவருடைய தம்பி பேர்ல இருக்கிற குடும்பம் TVH, ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். அந்த வெப்சைட்டுக்கு போங்க சார். அவங்க சென்னையில கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்டுடைய இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 50,000-75,000 கோடி வரும். ஒரு 3 ஒரு பதவியில இருந்து அந்த பதவியினுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அதன் மூலமாக ஊழல் செய்து பணம் சம்பாதித்து நிறுவனங்களை வைத்து அப்படி ஒரு கதை போதுன்னு வச்சுங்களேன். அண்ணாமலை என்ற ஒரு தனிநபர் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக பொருள் உள்ளவர்கள் தானாக முன் வந்து நீங்க வரணும், அரசியலுக்கு வரணும், அரசியல் இயக்க ஆரம்பிக்கணும், நீங்க அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி அவங்கள செய்ய முன்னாள் ராணுவத்தினர்கள் செய்யறாங்க சார். டிஷர்ட் பிரிண்ட் பண்றது அப்படின்ற அந்த பேப்பர்ல அவங்க செலவுகள் எல்லாமே முன்னாள் ராணுவத்தினர் வந்து இது எல்லாமே அப்படியே டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்தது. NRIs ஃபாரின்ல இருந்து வந்து எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ணாங்க அப்படி இப்படின்னு வந்தது சார். இன்னைக்கு எலெக்ஷன்ல நிக்கிறதுங்கிறது ரொம்ப காஸ்ட்லி எக்ஸ்பென்ஸ். தாவேகா விஜய் பெருமளவில் பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டாலும் ஓமலூர்ல தோற்று போன தாவேகா வேட்பாளர் பக்கத்துல இருக்கிற சேலம் மேற்கு வேட்பாளர் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு, நான் கொடுக்கல தோத்தேன்னு சொன்ன வீடியோ ஆன்லைன்ல இருக்கு சார். தாவேகா கட்சியா கொடுக்கல, அங்க இருக்க வேட்பாளருடைய இது மாதிரி இது மாதிரி என்னால 20-25 எம்எல்ஏக்கள் தாவேகால சொல்ல முடியும். 20-25 பேர் சொல்ல முடியும் சார். தாவேகால 106 பேர் மற்ற கட்சிகள்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அதுல 54 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஐ மீன் இன்க்ளூடிங் கொளத்தூர் VS பாபு உட்பட
செங்கோட்டையன் உட்பட இது மாதிரி ஒரு 56 பேர் முன்ன மற்ற கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. அதை தாண்டி ஆதவ அர்ஜுனெல்லாம் முதல் முறை இப்போ போட்டியிடுறவர் தான். அவருடைய பணபலம் செல்வாக்கும் உங்களுக்கு தெரியும் சார். நான் சொல்றது எலெக்ஷன்ல இப்படி எடுத்துக்கிட்டுமா சார், தேவப்பிரியா பாஜக ஆதரவாளர், அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி தனி பயணத்தை தொடங்கி விட்டார், தேவப்பிரியா அண்ணாமலை விமர்சிக்கிறார். லாஜிக் ஓகேவா சார்? சார், அண்ணாமலை அரசியலை நான் விமர்சிப்பேன். தனிப்பட்ட முறையில் அவர் மனைவியுடைய அவருடைய மனைவி சகோதரர் சொத்துக்கள் வியாபாரங்கள் மிக வேகமாக கடந்த 5 வருடத்தில் வளர்ந்திருக்கிறது. 10 கோடி இருந்தவங்க டர்ன் ஓவர். இன்னைக்கு என்ன தப்பு சொல்லுங்க சார்? இல்ல வளர்ந்திருக்கிறதுன்னு சொல்றீங்க, ஒரு வியாபார நிறுவனம் வளர்றதுங்கிறத வந்து தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் அதை நான் இன்னும் ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும்னா எனக்கு அவ்வளவு பேப்பர் எடுத்து பண்ணணும். நான் தான் சொல்றேன்ல, நான் அதை கூட விமர்சிக்கலை. அவர் இப்பொழுது எடுத்துள்ள அரசியல் லைன்ல அவர் முதல்ல அந்த இது சொன்னது கூட நானே கூட அதுக்கும் முட்டு கொடுத்தேன். அதுக்கு பேர் என்ன, சிபிஎஸ்சியில் இந்திய இந்த 29க்கு பதில் 26 நான் சொன்னேன். கரெக்ட் தான். 6வதுல ஹிந்தி படிக்கிறவங்க தான் 9, 10 எழுத முடியும். இந்த வருஷமே 9வதுல சேர்க்கிறது தப்பு, 6வதுல சேர்த்தா ரைட்டு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதன் பிறகு அவர் கொடுக்கும் அறிக்கைகள் அவர் திமுக அதிமுக ஓட்டுகளை டார்கெட் செய்கிறார்கள். அதே மாதிரி இந்த அதிமுக இருந்து போன வைத்தியலிங்கம் ஊழலை ஒரு மாதத்திற்குள் 100% ஆதாரம் இருக்கும் ஒரு விஷயத்தை அவர் 0 பண்ணலங்கிறப்ப எனக்கு வருத்தம். நான் இன்னைக்கும் வெயிட் பண்றேன். பட் 50 லட்சம் பேர் சேர்த்ததுனால என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 2 கோடியே 13 லட்சம் மனித பாதுகாப்புன்னு இருக்குல்ல சார். இல்ல 2 பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, ஒரு போலீஸ் கூட கிடையாது. அவர் தனிநபர், சாதாரண இந்திய பிரஜை. அவரு எப்பேற்பட்ட இடத்தை தொட்டாருன்னா அவருக்கு பின்விளைவுகள் வரல. அண்ணாமலை தான் உண்மைக்காக போராடுறாரு. இல்ல சார், நான் சொல்றது பாதுகாப்பு இல்ல சார். 50 லட்சத்தை நீங்க சேர்த்துக்கிட்டாலும் 2 கோடி 13 லட்சம் பேர் கொண்ட திமுகவிற்கு விழுந்த ஓட்டுகள் 1 கோடி 50 லட்சம். 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகக்கு 1 கோடியே 36 தான் வருது சார். இப்போ ஊழலை எதிர்க்கிறாங்க, அதிமுக விமர்சிக்குது, பாஜக விமர்சிக்குது. லட்டு மாதிரி ஒரு ஆதாரங்களை கொடுக்குறாரு. யாராவது ஒருத்தர் எடுத்து வழக்கு நடத்தி போட வேண்டியதானே? மாநில பாஜக என்ன சார் பண்ணுது? சார், மாநில பாஜகக்கு ஒன்றும் பண்ண முடியாது. டிவிஎஸ்சி தான் பண்ணணும். வழக்கு போடுவதற்கு நீங்க இண்டிவிஜுவல் பேர்ல கேஸ் போட்டா நீ அஃபெக்டட் பார்ட்டில உனக்கு என்ன இருக்குன்னு கோர்ட்டு தள்ளுபடி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால டிவிஎஸ்சியும் இவங்க தான் பண்ணணும். இத்தனை நாள் அதிமுக ஆட்சி நடந்தது. இந்த முறை இந்த ஆட்சி செய்யணும். திரு அருண் அவர்கள் போட்ட பொழுது பலர் சந்தேகப்பட்டனர். பட் உதயநிதி நண்பர் பெயரை சேர்த்த உடனே ஆபரேஷன் ப்ளூ ஜெயின்ட்லாம் ஏதோ பத்திரிகைகள் வந்தது, பேசப்பட்டது. ஆனா கடந்த ஒரு 2 வாரமாக, போன வாரம் போய் எல்லா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கும் போய் பிடிச்சாரு. நேற்றுக்கு எல்லா ஆர்டிஓ ஆபீஸ்க்கும் போயிருக்காரு சார். ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் மொத்தம் 46 ஆபீஸ்ல போய் 38 லட்சம் பிடிச்சாருன்றாங்க. ஒரு ஆபீஸ்ல கிடைக்குமா அவ்வளவு அமௌண்ட்? ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க ஸ்கேன் பண்ணா 8 கோடி ரூபாய் வரி வரும். திரு செந்தில் பாலாஜி வீடு கட்டுகிறார்னு ஒன்று கரூர் பைபாஸ்ல வந்துச்சு சார். அந்த இடம் ரொம்ப சின்னது தான். 2 ஏக்கர் 80 சென்ட். 1 ஏக்கர்னா 43,560 சதுரடி, 1,10,000 சதுரடி. இந்த இடம் அவருடைய இடம். இந்த பக்கம் இடம் ஸ்கொயர் ஃபீட் 300 இருந்து 1000 ரூபாய் இருக்கு. இந்த பக்கமும் இருக்கு. இந்த இடம் மாத்திரம் அக்ரிகல்ச்சர்னு காட்டிட்டு இதை அவருடைய தம்பியின் மாமியார் 10,88,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அந்த இடத்தை இவங்களுக்கு வித்தாங்க பாருங்க. அவங்க ஒரு லேடி, அவங்க ஒரு விண்மில் கம்பெனியை வச்சுக்கிட்டு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. அவருடைய கணவர், அந்த இண்டஸ்ட்ரியல் கணவர் கரூர் வைசியா பேங்க் டைரக்டர். ஆனால் இந்த இடத்தை வைத்து சிட்டி யூனியன் பேங்க்ல 30 கோடி கடன் வாங்கியிருந்தாங்க. 30 கோடி கடன் தர வேண்டும் என்றால் அதுக்கு 80 கோடி மதிப்பு இருக்கணும். ஆனால் வெறும் 10,88,000 ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம வெள்ளை அறிக்கையில் என்ன சொன்னாங்க, அண்ணா நகர்ல 24,000 ரூபாய் கிரவுண்ட இப்ப 3,500 ரூபாய்க்கு, இப்ப இது 80 இல்ல 50 40ன்னே வச்சுக்கோங்க. 4 கோடி 11% ஸ்டாம்ப் டியூட்டின்னா. ஸோ இதை டிவிஎஸ்சி என்ன பண்ணுது? மத்திய இடி இதை கண்டுபிடிச்சது, ஏதோ பண்ணியிருக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன சார், இது மாதிரி ஒவ்வொருத்தர் இதுலையும் பண்ணலாம் சார். அதுக்கு பேர் என்ன சொல்லுத்த, ராஜகண்ணப்பன். நம்ம இதுல இருந்து கத்திப்பாறையில இருந்து ஏர்போர்ட் போற இடத்துல ஒரு 5 ஏக்கர் தான், 1000 கோடி ரூபாய் அரசு இடம். அதை மீட்டிங்கன்னா 1000 கோடி மதிப்புள்ள இடம் மீட்கலாம். பொன்முடி அவர்கள் ஒரு 1.5 கிரவுண்டு வீட்டை ஸ்ரீநகர் காலனியில ஒரு 12 கோடி வரும், 8ல இருந்து 10 கோடி. இது மாதிரி அது யார் அதை அபகரிக்க உதவினார்களோ அவங்க தான் மெட்ராஸ் துணை மேயராக இருக்காங்க, மகேஷ்னு.
சரியா? சோ ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திமுக இருந்தது, தொடர்கிறது, தொடரும்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு அந்த நிலைமை தாவேக்காக்கு வந்துருமா? எல்லாரையும் கொண்டு போய் புகலிடமாக சேர்த்து கொண்டால், ஏன்னா பல விஷயங்கள் நல்லா இருக்கு. ஒரு பொதுப்பணித்துறை திலகம்னு சொல்ற ஒரு அதிகாரி மிகப்பெரிய ஊழல் செய்தவர் மாற்றப்பட்டுள்ளார்னு நேத்து செய்தி வந்துருக்கு. சரி, இப்போ அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ்ஸா இருக்காரு, அதன் பிறகு அரசியல் கட்சியில் இணைகிறாரு, மாநில தலைவராகிறாரு, பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா கொடுக்குறாரு, அங்க பிணக்கு ஏற்பட்டு தனியாக ஒரு மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறாரு, அடுத்து அரசியல் கட்சியை நோக்கி போறாரு. அப்போ ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோல அடிப்படைவாதிகளான இந்தியாவினுடைய அடிநாதமான விவசாயிகளை பத்தி பேசி அந்த பேஸ்ல இருந்து கொண்டு வர்றாரு. இப்ப நீங்க இது இப்படி பார்க்காம இதுல வேற என்ன? விவசாயம் அடிநாதம்ங்கிறதெல்லாம் வெறும் கவர்ச்சியான பேச்சு. சீமானுக்கு என்ன சார் பண்றது? சார், இன்னைக்கு செடி முருங்கைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரமுருங்கை 10 மரத்தில் கொடுப்பதை ஒரு செடி முருங்கை கொடுத்தோம். புடலங்கா கூட 6 அடி இருந்தது, இப்ப 1/2 அடி ஆயிடுச்சு. அதான் சார், இல்ல நான் சொல்றது 10 மரமுருங்கை கிட்டத்தட்ட 1 கிரவுண்ட் இடத்துல வரும்னா ஒரு செடி முருங்கை 1 சென்ட் 1/2 சென்ட்ல வரும். அது கொடுக்குற ஈல்டை இது கொடுத்துரும். டெக்னாலஜி மாறும் பொழுது 30 கோடி முகமுடையாள் இருந்த பொழுது உணவு பஞ்சம் இருந்தது. இன்னைக்கு 140 கோடி இருக்கிறப்ப ஏற்றுமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெக்னாலஜி யாராவது ஒரு விவசாயி செய்யணும்ல சார். செடி முருங்கையும் வைக்கிறதுக்கு இடமும் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும்ல. அந்த ஆள் யார் சார்? ஒன்னே இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இதெல்லாம் பண்ணி விவசாயம் பண்ணுவதற்கு ஆள் இல்லை சார். தமிழ்நாடு 4 நாள் முன்னாடி கிரீன் மில்க்கு போய் கொஞ்சம் லேட்டா போனா கிடைக்காம இருந்துச்சு. ஆவின் பால்ல பச்சை பாக்கெட் கேட்டா கிடைக்காம இருந்துச்சு. தமிழ்நாட்டுடைய ஆவின் பர்ச்சேஸ் 37 லட்சம் லிட்டர்கள். சரியா? நம்மள விட நான் கேள்வி கேட்டா ஆவின் பச்சை பால் வரைக்கும் இல்ல சார். நான் சொல்றேன் இல்ல சார், நான் வரேன் படிப்படியா. இல்ல சார், பக்கத்துல இருக்கிற கர்நாடகா படிப்படியா தன்னுடைய இலக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு மனிதரை தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு, நல்லா இருக்குன்ற ஒரு மனிதர் அட்லீஸ்ட் வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலன்னா கூட வருவதற்கு தடைக்கல் ஏற்படுத்துறாங்களே, அவதூறு பரப்புறாங்களே. இது சார், அவருடைய வெற்றி 2024 வாங்கின ஓட்டு அதீத வெற்றிங்கெல்லாம் நான் ஏத்துக்கல. நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். 2014 இவரோடு வாங்கின ஓட்டு சதவீதம் இவருக்கும் வித்தியாசம் ரொம்ப கம்மி. 14 மோடியா லேடியா என்ற பொழுது 2 திமுக கட்சி இல்லாம, பட் அப்ப கேப்டன் இருந்தார். பட் கேப்டன் 14 சீட்ல வாங்கினதை விட இவங்க ஓட்டு தான் அதிகம், 9 சீட்ல. ஸோ ஒண்ணு இவர் தமிழகம் ஃபுல்லா தாமரையை கொண்டு போனார், மோடி என்ற எதிர்ப்பு அலையை குறைச்சார். அதெல்லாம் இவருடைய உழைப்பை நான் சிறிதும் பண்ணல. பட் தனியாக இவர் கொண்டு போறதுங்கிறது சார் 100 அடி கிணறு. இது விஜய்க்கும் பொருந்துகிறது, அண்ணாமலைக்கும் பொருந்துகிறது. 100 அடி கிணறு, 2 கயிறோ அல்லது உளுத்து போன கட்டை மேல நீங்க நடக்கிறீங்கன்னா 50 அடி தாண்டி கீழே விழுந்தாலும் விழுவீங்க, 90 அடி தாண்டி கீழே விழுந்தாலும் விழுவீங்க. சோ இவர் இதற்கு எடுத்துக்கொள்ளும் பாதைகள் கடந்த 50 வருடமாக திராவிட கட்சிகள் போடும் அந்த டிராப்ல இவரும் விழுகிறார். அதுதான் நான் சொல்றது. இப்ப இதெல்லாம் எடுபடாத விஷயங்கள். இன்னொன்னு இதை போன தடவை உங்கள்கிட்டயே பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். திரு அருண் ஷோரி RSS சர்ச்சங் சாலக் மற்றும் மோடி இருந்தாங்களாம். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் அவர் குஜராத் சிஎம் இருந்த பொழுது. அப்ப சர்ச்சங் சாலக் கேட்டாராம், நாங்கள் உங்களை ரிலீஸ் செய்து பிஜேபிக்கு அனுப்பவில்லை என்றால் இப்ப எப்படி இருப்பேன்னு கேட்டாராம். உங்க இடத்துல நான் இருப்பேன்னாராம். சோ இருந்த இடத்திலேயே தன்னுடைய எதிர்ப்புகளை தாங்கி அங்கேயே வர்றதுக்கு அவருக்கு அதிக வாய்ப்பு இருந்தது. இன்னும் கொஞ்சம் சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி இருந்தால் அவர் இங்க அடையக்கூடியதை இங்க வெளியில போய் முடியுமா? அவருடைய முயற்சியை நான் வரவேற்கிறேன். நான் சொல்றேன் போகலையே சார், அவர் பாஜக சித்தாந்தத்துல இருந்தும் அவர் விலகி போகலையே. ஒரு ரொம்ப அவர் முதல் நாள் கொடுத்த அறிக்கையிலேயே எனக்கு இனிமேல் திமுக எப்படியோ அதிமுக எப்படியோ அதே போல்தான் பாஜக விமர்சனம் செயல்ல இல்ல சார். அது வந்து வேர்டா இருந்தாலும் செயல்ல அவர் அன்றைக்கு அதை சொல்லிட்டாரு. அதன் பிறகாக உங்களுக்கு இருமொழி கொள்கை இது போன்ற விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் என்பது 15-20% மக்களே அதில் வேலை செய்வதே கஷ்டம். ஒரு கேள்வி சார், அண்ணாமலை பாஜக இருந்து வெளியில போன பிறகு அண்ணாமலையை பாஜக எதிரியாக ஆபத்தாக பார்க்கிறதா? ரெண்டுமே இல்ல சார், எதுவுமே இல்லை. அவர் வந்தா ஜெயிக்கட்டும். சரி, அவர் இன்னொரு சீமான் இன்னைக்கு 5% இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வெளியில போன பிறகு அதை 20-25 அவர் கொண்டு போகிறார்னா அவருடைய உழைப்பு அதற்கு தேவை.
அவ்வளவுதான். அவர் இன்னொருவர் சார் அதாவது ஜெயலலிதா எம்ஜிஆர் லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியாது. ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பூஜ்ஜியங்கள், முன்னால ஒண்ணு இருந்தாதான் அதுக்கு மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா பயன்படுத்திய வார்த்தை உதிர்ந்த ரோமங்கள்னு சொன்னாங்க. சரியா? நான் அந்த லெவலுக்கு எல்லாம் போல. இவர் இப்பொழுது புதிதாக வைகோ 13 இதோட ஆரம்பிச்சு அவருடைய பேச்சு திறமை எப்படின்னு நமக்கு தெரியும். அவரால் சாதிக்க முடியல. இது எளிது கிடையாது. சரி, விஜயுடைய வெற்றி இவருக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா பலம் கொடுத்திருக்கோம். விஜயுடைய வெற்றியே அண்ணாமலையினுடைய வருதுல்ல சார். இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தி அவர்களை எங்கேஜ் பண்ணதில்ல அண்ணாமலையினுடைய பங்கு இருக்கின்றது கருத்து இருக்கு சார். பிரச்சனை என்னன்னா, ஜெயலலிதா எம்ஜிஆர் போன பிறகு இபிஎஸ் அந்த இடத்தை மத்திய அரசின் பலத்தோட 4 வருஷம் நிரவல் பண்ணார். அந்த 4 வருடத்தில் ஸ்டாலின் எதிர்கட்சியாக காட்டிய திறமையை மக்கள் இவரும் ஒரு நல்ல முதல்வராக இருப்பார்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு இபிஎஸும் ஸ்டாலினும் திறமை பத்தவில்லை, நமக்கு ஒரு வசீகர தலைமை வேணும்னு மக்கள் விஜய்கிட்ட போயிட்டாங்க. அந்த வசீகர தலைமையின் சக்தி இன்னும் சில நாள் பார்க்கலாம். இதுவரை பெரிய நம்பிக்கை தரவில்லை. நான் சொல்றது இட்ஸ் டூ early to comment, பட் பெரிய செயல்பாடுகள் டூ early to comment, பட் பெரிய நம்பிக்கை தரவில்லை. விஷ்ணு ரெட்டி அப்படின்னு ஒருத்தரை அரசு ஆலோசகராக போட்டிருக்கிறார். அவர் ஆந்திரா டாஸ்மாக்ல நான் மாதத்திற்கு 60 கோடி என லஞ்சம் பெற்று ஜெகன் ரெட்டிக்கு கொடுத்தவர் உடைய கம்பெனி பார்ட்னர். அபிஷியலாக கூகுள்ல தேடினா வருது. சோ அவரை அரசியல் ஆலோசகராக சேர்த்திருக்கார். அவர் கனிம வள தொழிலில் இருக்கிறார். திருநெல்வேலி தாவேகா எம்எல்ஏ 5.5 கோடி சட்டவிரோதமாக கனிம வளம் எடுத்தவர்னு வழக்கு உள்ளவர். சோ இப்ப பட் அதே கனிம வளத்துறை அமைச்சர் போற ரெய்டு விஷயங்கள் நல்லா இருக்கு. சோ இதனால என்னை அண்ணாமலை உழைத்து வரணும் சார். அவர் இங்க இருந்து பண்ணி இருந்தால் இன்னும் வேகமாக பண்ணியிருக்க முடியுமோ? நான் தான் சொன்னேன், மோடி அந்த சூழ்நிலையே தாண்டி மோடி டெல்லிக்கு வந்த பொழுது அவர் எம்பி கிடையாது, டெல்லியில ஒரு நாள் வாசகம் செய்யவில்லை. அவரை விட பல மடங்கு திறமையான பேச்சாளர்கள் சுஷ்மா ஸ்வராஜோ அருண் ஜேட்லியோ. ஆனால் அவர்களை தாண்டி வந்தார்னா மக்கள் வசீகரம் முக்கியம்ங்கிறதை உணர்ந்து இவரால் அதை நிரப்ப முடியும்னு அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா இவர் அந்த வேலையை இங்க இருந்தே செஞ்சிருக்கணுங்கிறதா என்னுடைய பார்வை. இப்ப வெளியில வந்தாலும் இப்ப 29ல இவர் பிஜேபி ஏத்து நிற்பாரா? 29 தான் அடுத்த தேர்தல். அதுக்கு முன்னாடி வரும்னு என் பார்வை. விஜய் ஆட்சியை கலைச்சு பிஜேபி எதிர்த்து நிக்கிறார் ஞாபகம், தமிழக மக்களை நம்பி நிக்கிறாருன்னு பாருங்களேன் சார். அவருடைய உழைப்பு, அவருடைய திறமை ஈடு இணையற்றது. நான் அதுல 2வது குறைச்சே சொல்லல. ஆனால் தமிழக மக்கள் அது மாதிரி வைகோ, சீமான், திருமா அவர்களும் அதே போல அவர்களோட இவர் இன்னொரு லெவல்ல இருக்கலாம். கொஞ்சம் ஆங்கிலம் படிப்பதெல்லாம் கொஞ்சம் இருக்கலாம். அவர்கள் தமிழ் புத்தகம் அதிகம் படிக்கிறாங்கன்னா இவர் ஆங்கிலம் இருக்கலாம். சோ பேச்சு திறமையில வைகோ அதிகம் பண்ணியிருப்பார். சோ அதனால அது பெரிய வெற்றியை தரவில்லை. சோ நீங்க பிஜேபி என்ற பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு உதவியது. இப்ப தனியா திருப்பி நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ 0ல ஆரம்பிக்காம 5-7.5% அது உங்களுக்கு கொடுத்ததுனாலும் 20 தாண்டினாதான் ஓட்டு கன்வர்ஷனே ஆகும். புரியுது. பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மக்கள் இயக்கம் அடுத்த அரசியல் கட்சியாக எவ்வளவு சதவீத வாக்குகள் அண்ணாமலை அவர்களுடைய உண்மையிலேயே அவர் குதிரையா அல்லது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குதுன்ற மாதிரி சொல்றாங்களா, அந்த மாதிரியான விஷயங்களா? ஏன்னா பாஜக அவ்வளவு எதிர்ப்பு வருது. பொறுத்து வந்து பார்க்கலாம். தகவலுக்கு நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணையதளங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.